ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் உங்ககிட்ட வரம் கேட்டா என்ன கேட்பீங்க? என்கிட்ட வரம் கேட்டா நிம்மதியான உறக்கமும் 3 வேளை உணவும் நல்ல 4 இதயங்களும் என் கூட இருந்தா அதுவே போதுமானதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வளர்ச்சின்னு எதை நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் இப்ப காலத்துக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே மேல 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 1 வீடு வாங்குவான், 2 வீடு வாங்குவான், 3 வீடு வாங்குவான், 4 வீடு வாங்குவான். அவனுக்கு ஆசை அடங்காது. மேல 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 சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓடி 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 ஓடியே எல்லா சொத்துக்களையும் சேர்த்துட்டு கடைசியா எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம ஒரு காலகட்டங்கள்ல நம்மளுக்கு வயசான பிறகு அந்த மனிதன் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம இவ்வளவு தூரம் ஓடி திரும்பி பாக்குறப்ப நம்மளை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க, உறவுகள் இருக்காது, நம்ம யாருக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு திரும்பி நினைச்சு பார்க்கக்குள்ள எதுவுமே இருக்காது. அப்பதான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஆனா திரும்பி கடந்து வந்த பாதையை திருப்பி கடக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அவன் அந்த மனிதன் நொந்து நொந்து வாழ்க்கையில கடைசி காலகட்டங்களை அடையும் போதுதான் அந்த மனிதன் ஃபீல் பண்றான். சோ நம்ம ஒரு மனிதனுக்கு எதுங்க தேவை? எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும்? 10 பெட்டிலையா படுத்து தூங்க முடியும்? 10 கட்டில் வாங்கி வச்சு 10 கட்டில படுக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த ஒரு கட்டில், அந்த ஒரு மெத்த, அந்த ஒரு ஏசி, இது மட்டுமே மனிதனுக்கு போதுமானது. நீ கோடி கோடியா சொத்து இருக்கிறவனும் சரி, கம்மியா சொத்து இருக்கிறவனும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனால எவ்வளவுதான் சொகுசு அனுபவிக்க முடியும்? முடியவே முடியாது. அந்த ஒரு கட்டில், அந்த ஒரு மெத்த, அந்த ஒரு ஏசி, இதுலதான் அவனால அனுபவிச்சு தூங்க முடியுமே தவிர வேற எதையாவது எக்ஸ்ட்ரா அவனால செஞ்சுக்க முடியுமா? செஞ்சுக்கவே முடியாது. மனிதன் வயிற்றுக்கு தேவையான ஆகாரத்தை மட்டும்தான் சாப்பிட முடியுமே தவிர எக்ஸ்ட்ரா அங்க எவ்வளவு நிறைய இருக்கு, என் கையில அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு காசு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து என் வயிற்றுக்குள்ள வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த வயிற்றுக்கு எவ்வளவு கொள்ளுதோ அந்த ஆகாரத்தை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இத மனசுல வச்சு நீங்க நம்மளுக்கு தேவையானது ஒரு வீடு, மனிதன் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு போதுமானது. மனிதன் உணவு 3 வேளை உட்கொள்றதுக்கு தேவையான வருமானம் போதுமானது. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோட அவன் நிம்மதியா காலத்தை கழிக்கிற ஒரு மனிதனும் புத்திசாலின்னு நான் நினைக்கிறேன். பணம் 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 பணம்னு தேடி மேல மேல போய் என்ன பண்ண போறாங்க தெரியல. சில மனிதர்கள் பணத்தை தேடி மேல மேல போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கீழ்த்தர மக்களை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்கனாக்கா எப்படின்னாக்கா, ஒரு வீடு 3 வேளை சாப்பாடு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நிம்மதியான உறக்கத்துக்கு முன்னாடி அந்த ஹைஃபைன்ற அந்த வார்த்தை தோத்து போயிடுங்க. ஆனா மேல 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 சம்பாதிச்சு நிறைய வீடு வச்சிருந்தாலும் அந்த ஒரு வீட்டுலதான் நீ வசிக்க போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அந்த நம்மளுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு, 1 வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு அந்த வயிறு கொள்ளுமோ அவ்வளவுதான் சாப்பிட போறோன்றது அவங்களுக்கு தெரியல. எதையுமே நம்ம கொண்டு வரவும் இல்லை, கொண்டு செல்லவும் போறது கிடையாது. சோ உறவுகளை மதிப்போம், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம், இருக்கிறதை பகிர்ந்து கொடுப்போம், சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷத்திலேயே அதிக சந்தோஷம் நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதாங்க. அடுத்தவங்களை வருத்தப்படுத்தி நாம சந்தோஷப்பட்டா அது சந்தோஷம் கிடையாது. நான் சொல்லக்கூடாதா? ஏன் ஸ்டேஜ் ஒரு பெரிய பேச்சாளரா இருந்தாதான் இதை சொல்லணுமா? இல்ல பெரிய பெரிய ஞானிகளாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? நல்ல விஷயத்த யாரு வேணாலும் சொல்லலாங்க. இது எனக்கு தோணுன விஷயத்த நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.